மாலை வாடி போய்க்குது. மாலை எங்கேயுமே கிடைக்கல. வேற எங்க தான் வாங்கியாந்தா? அறவையில பொந்து மேல இருந்து 2 மாலை. சாவுக்கு போட்ட மாலை கல்யாணத்துக்கு. ஒண்ணுன்னா நாங்க சாவுனா எப்படி ரத்தோட போஸ்ட் மாலம் போனா போனோம். தானா செத்தா அது பேர் சாவு. அடடா உனக்கு இருக்குதுடா. நான் இருக்கிற கிட்னிக்கு அமெரிக்காவுல 2 கோடிக்கு கேட்டாங்க. 2 முண்டை கிட்னி இருக்குதா? மட மண்ணு கல்யாணத்தை முடிங்க ஐயா. இல்லன்னா செத்து போனவங்க வந்து வாங்கி போடுவாங்க. செத்து போனது எப்படி வருவானா வர மாட்டேன். எப்படி வருவா? வாரி கொட்டா முன்னாடி. ஐயா மாவு புள்ளை மாப்பட வாரார் மாப்பட வாரார் நடக்குமா நடக்காதா? எங்க பணம் ஓணுமா வேணாவா? உனக்கு கல்யாணம் சரி கிடையாதுப்பா. தங்கைகளாக வழங்கக்கூடிய வழி போவா இப்படி போய் சுத்தின்னு போனா சாட்டி விட்டது. ஆமா ஆமா ஆமா
நடக்க வேண்டியதெல்லாம் பாரு. ஐயோ கடவுளே, இனிமேல் வளர்த்து குரங்கு கட்ட கொடுக்க போறோம். எதையுமே பேசக்கூடாது, திருமணம் முடியணும். என்னடா பொண்ணு அழுத்து இருக்குதா? அம்மா நான் மனைவி செத்துட்டானா? அது ஜவுளி கடை, வீராஸ் ஜவுளி கடை பொம்மை. மாறுங்கள், சக்தி மசாலா. உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. ஆண்டவனை மனைவிட்டான். ஏழு குண்டல வாடா அவெல்லாம் அதை விட இங்க பாரு. சரவணாஸ்தோ உம்மால போத்தீஸ், அனைவரும் போத்தீஸ். கல்யாணம் நடக்குதும்மா, கல்யாணம். நீங்க வாழ்வீங்களோ? 3 நாள்ல அர்த்தத்தை ஒன்னே இல்லடா, உட்கார்றா. மாப்பிள பொண்ண பாரு. மாப்பிள்ள சிரியா. டேய் எப்படி பாக்குறாரம்மா? பகல்லே பசு மாடு தெரியுது, நைட்ல இப்ப தண்டா எனக்கு தெரியுது பொண்ணியா 2 ஆயுதம் இருக்குதுன்னு. உன்னால் தான் பொழுது ஆயுதம் இருக்கு. இப்போதான் தெரியுது எனக்கு. நீ யாருன்னா இருமுறீங்களா என்ன? இரும்பலப்பா, காய்ச்சல். இல்லையா? இரு மனமும் ஒரு மனமாக சேர்ந்து உங்களுக்கு திருமணம் நடக்க போகிறது. காமாட்சி அம்மா விளக்க அனுப்பிச்சிட்டு உட்காருங்க. உட்காருங்கம்மா. உட்காராதே, புக்குன்னு மண்ணு ஏறிடும். கொஞ்சம் அடக்க உடக்கமா. சூத்தலையாடா தாலி கட்டுவாங்க? சூத்தலையா? எம்மா திரும்பி உட்காருமா, திரும்பி உட்காருமா. உன்னை யாரு திரும்ப சொன்ன? இப்ப நீ திரும்பி உட்காருங்க. தங்கச்சி என்ன வேணா? தங்கச்சி பொண்ணு மாதிரி இல்ல, ஏன் பொண்ணு மாதிரி பார்த்தா அப்படி சொல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. கல்யாணம் நடக்குதா, நவகிரக பூஜை நடக்குதா? இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு நீ அங்க போ, நான் சொல்றது நீ அங்க போயா. அந்த ராகு காலம் தானே கீழே குடிச்சுக்கிறது. நீ அங்க போ. அவ காதை மூடா. பொண்ணு இங்கிலீஷ் பாடலாம் பார்க்கலாம். காது மூடுறா போதுங்க. இந்த பக்கம் மூடுறா, அப்புறம் திரும்பி நடக்க போறாங்கடா. அம்மா இப்ப நீ திரும்புமா. நம்ம உனக்கு காது கேட்காதா? தலைக்காரப்ப கல்யாணத்தை பண்றாங்க. சிரிக்காத, அப்பதாம்மா சிரிக்கிறாங்க. வைத்தியக்காரங்க நாங்க சொல்றோம். ஆமா, கல்யாணம் நடக்க போது முதல் நடந்து வைக்க கழுத்துல கயிறு இல்லாதவங்க ஒரு 7 பேர் நடந்து வைக்க ஆளை கூப்பிடுறேன். கழுத்துல கயிறு இல்லாதவங்க அவ்வளவு வைப்பாங்க. என்ன அவர்களெல்லாம் விதவைகள். அவன் தலைமையில வீடாகும். கழுத்துல கயிறு இல்லாதவங்கலாம் கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள். இப்போ அவங்கள கூட விட்டு வைக்கிறது இல்லை. எல்லாரும் கம்பெனிக்கார வாரி போனா சாயந்தரம் ஷிஃப்ட் கணக்கில் எடுத்தாலும் நல்லா தர கையெல்லாம் பிளாட்டி போட்டு விட்டு தர நடுவு நடுறதுக்கு நாத்துக்கு வைக்கிறதுக்கு ஆளு கிடைக்கல. இந்த கம்பெனில பதம் கொடையிறாங்க பாரு. யாரு இந்த ஆம்பளை பசங்க 6:30 மணின்னா அந்த பைக்கை எடுத்து போய் நிற்கிது. நாய் காத்து நடக்குற
நடந்து வைக்கலாம். பால் காசு கூட ஆகாது. நாளைக்கு காலைல பால் எடுத்துடலாம். நான் என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு போறேன். நீ கூட நடந்து வைக்க வரையப்பா. பையன் ஒரு விதமா நடக்கிறாங்க. நேரம் கடந்து விட்டது. வாங்கம்மா. தச்சா ஏன் வாங்க நான் உங்களுக்கு தரா கேட்டுட்டேன். 2 வாழை பழம் தரோம், ஒரு லட்டு வச்சு தர வாங்க. வாங்கினிமா தாத்தா காட்டுதுல தாத்தா யாரும் வரல. ஐயராவது ஐயர் வேணுமே. ஐயர் சேர்த்துட்டு கல்யாணம் நடக்குது. ஐயரேதா அவர் மறந்து ஐயருக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தரணும். சும்மா போ சொல்ல வர சொல்ல கூட 500 ரூபான்றான். செத்தது ஒண்ணி சம்பாதிச்சிருச்சுங்கிறங்க. சரி கணக்கு பார்த்த பிறகு 21 லட்சம் உங்களுக்கு 21 லட்சம் வாங்கிறேன். 500 ரூபாய் கடன் கொடுத்து ஐயரி செத்ததுக்கு சிரிக்கிறேன். 21 லட்சம் ஐயா. அந்தனர்கள் வேதம் ஓத வேண்டும். அழகாக திருமணம் நடக்க வேண்டும். ராஜா வீட்டு கல்யாணம். ஐயர் எல்லாரும் திருமணம் நடத்தாது. நீங்க தப்பா நினைக்கிறேன்னா ஐயர் மந்திரம் எனக்கு தெரியும். எங்க அம்மா நாங்க குழந்தைகளா இருக்க எங்க அப்பா செத்துட்டாரு. எங்க அம்மா ஐயர் வீட்டுல எங்க அம்மாவை ஐயர் வேலை செஞ்சாரு. ஐயர் வீட்டுல எங்க அம்மாவை ஐயர் வேலை செஞ்சாரு. நான் மட்டும் ஐயர் வீட்டுல எங்க அம்மாவை ஐயர் வேலை செஞ்சாரு. ஐயர் வீட்டுல உமா வேலை செய்தாங்க. அப்போ சொல்ல வர சொல்ல கையில கட்ட பேக் எடுத்து போவேன். ஐயர் கூட பச்சரிசி கத்திரிக்காய் பதார்த்தம் எல்லாம் வாரியாரு. அப்படியே மந்திரத்தை கத்துக்கிறேன். அப்படி பார்க்க போனா எனக்கு ஒரு சந்தேகம். ஒம்பால ஐயர் வச்சுக்கிறேன். ஐயர் ஒம்பால வச்சுக்கிறேன். அம்மா ஜனம் உட்காந்துக்குது. அம்மா சைக்கிள் விட்டு ஓடுறோம். அம்மா முந்த மாதிரி தான் சூட்டு அர்த்தம் ஐயர் வச்சுக்கிறேன்.
எனக்கே சொல்லாத போட்டியப்பா, எனக்கே சொல்லுடியப்பா. என்ன கதை வாஜாரா? உனக்கு தெரியாதப்பா. இல்ல இவ்வளவு அழுதுட்டு கேக்குற என்ன கதை? உங்க அம்மா கேள்விப்பட்டேன். என்ன கதைப்பா? ஐரி உங்க அம்மாவை வச்சுக்கிறது என்கிட்ட சொல்லுங்க. இது ஒரு கதை, நீ எழுந்து வர மொத்த உள்ளதுக்கு பாய் வச்சா சுத்த அத்தனை உட்காடா உன் கூடவே சுத்துறேன். அவராவது பரவாயில்ல, 12 மணி நேரம் தாங்கிறாரு. 24 மணி நேரமும் உன் கூட தாங்கிறேன். உன்னை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரேன். உன் கூட தாங்கிறேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையா? என்ன கதைப்பா? சாப்பிட போறது, சூப்பு சாப்பிட எல்லாத்தையும் எனக்கு கூட்டும் பாரு. இந்த வார்த்தை மட்டும் நான் சொல்லல. என்ன கதை? ஆயிரம் அம்மா எங்க அம்மா வச்சுக்கிறேன். உங்க அம்மா விட்டா மீன் வைக்கிறவங்க வச்சுட்டாங்க. சத்தியமா கிடையாதுடா பாரு. எனக்கு எவ்வளவு பொண்ணு கொடுப்பாங்க. நான் சாரா கொண்டாடி கொடுத்தா கருப்பமா ஏறி வேலை செய்ய சொல்ல கிளர்த்த வச்சிடல. எங்க அம்மா வச்சு கிடையாது. எங்க அம்மா தான் ஐயரை வச்சுக்கிறாங்க. இப்ப நான் மந்திரம் சொல்லவா வானாவா? எட்ட போயிருக்கோ தரணி தரணி ஒரு பக்கமா வலிச்சுட்டு போதா? வாழைக்காய் சாம்பாரு புடுங்குது. மொத்தக்கட்டு சாம்பார் வச்சுட்டா ஆத்துல அதை சாப்பிட்டதுல இருந்து வாயு பகவான் புடுங்குறோம் முன்னாடி. ஐயரு சூத்து எப்படியா மவனை பூநூல் பூநூல் போடணும்ல. என்ன பூநூல் போட்டா இருப்பாங்க அதான் தெரியாது எனக்கு. மக்களா தெரியாது. கொடுக்குதா முன்ன வாய பெப்பர் கலந்துட்டாரா? கலக்குறேன் உள்ள கலக்கருத்து ஒழுக்கருத்து பங்காளி எல்லாம் வந்துட்டாங்களாப்பா. இது கல்யாணம். என்ன சொன்னப்பா? கல்யாணத்துல காசு வைப்பாங்க. உனக்கு தெரியலையா? செவடியா மோன சட்னி அரைக்கிறதுக்கு சொல்ல முழு தேங்காய் பொட்ட தேங்காய் இல்ல. உள்ள தேங்காய் வந்துச்சு. பொம்பளை வச்சுக்கிற எல்லாரும் வச்சு வச்சுக்கினாங்க. யார சொல்ற டேய்? அதுல மிச்சம் ஒன்றாயிரு தேங்காய் முடியா போது துணிக்கு அந்த யூஸ் பண்றது கிடையாது. இப்போ இல்ல அதனால கிடையாது. பார்த்தேன் எங்கடா பார்த்தேன்? ஒரு பொம்பளை இப்படிலாம் கேட்பாங்கல்லடா. மாப்பிள்ளை சிரிக்கிறாரு. மாப்பிள்ளை சிரிக்கிறாரு. தெவடியாமா சிரிக்கிறாரு. ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்றது ஏன் சிரிக்க மாட்டாரு? மீசை அடிக்காதவங்களாம் மீசை அடிச்சுக்கப்பா. கல்யாணத்துல போட்டோ எடுத்தா மீசியும் கீசியமா இருந்தா மாட்டிக்கும். அதனால எடுத்துடணும்.
கத்தை நீ பாடு வாம் நீனா வந்து உட்கார்றமா பூ எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். சாப்பாடு எப்போ போடுவேன்? நல்லா இருக்கிறீங்களா? உங்களாலேயே இந்த லோகம் அடிய போகுது. மாத்தி போட்டுக்கிறியா? ஓம் ஆவாதர வேதனாம் சமர்ப்பியாமே மகம் மான்யம் சுபம் சூன்யம். இங்க யாக குண்டம் இல்ல, அதனால அம்மா ஓம குண்டத்துல போட்டு திரமமாம் தலையில போட்டா பாடு தலை வைத்து அண்ணா நீதா பொண்ணு கண்ணனும் என்னங்க சத்தம்? விநாயகர் மூத்தரம் சுக்லாமரதரம் விஷ்ணு சசி 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 வர்ணமாம் சசி வர்ணமாம் சாரதாதி பின்னாடி வர்ணமாம் கோமதியா முன்னாடி வர்ணமாம் ஜாங்கிரி நோக்கு புரியவில்லையா? வாங்க ஐயா. எத்தனை கல்யாண மண்டபத்துக்கு போயிருக்கிறீங்க? எத்தனை ஐயர் மந்திரம் சொல்றா? நோக்கு எதனா புரியுதோ? ஊத்தம் முடிக்கணும் சோத்தம் கத்தாழ கண்ணாலே குத்தாத நீ என்ன மண்டையிலே நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா கன்னித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கண்ணா கண்ணா. இந்த பாட்டு நான் போன்ல கேட்டிருக்கேன். போன வச்சு கல்யாணம் போறேன். திரவமா ஆஹா ஈஹி ஊஹு ஏஹே ஐ ஓஹோ அவுனக்கு. ஐயா இது அந்த சின்ன பையனுக்கு தெரியும். அப்ப அவனை கூட்டாந்து வச்சு கல்யாணம். அப்ப நீ ஓலர் எதனா பையன் கிளாஸ் கேள்வி கேட்கறானே. பாபா வாத்தா அப்பா இருக்கிறாங்களா? இருக்காங்க ஐயா. சாவல உண்ணும் நான் இது இருக்காங்கன்ற தாத்தா பாட்டி அவங்களும் இருக்காங்க. உடியா முக்க உண்ணுமா சாவாத ஐயா அது மகன் பதன வார்த்தையே வர மாட்டேன். டேய் கொண்டு வாடா. என்னது? வாம் நரமமாம் 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 மஜானமாம் நரமமாம் என்னமனமாம் மஜானமாம் என்ன சாம்பார் சாம்பார்மாம் உரத்தாவமாம் வியாபலியமாம் பூஜிகரமாம் அகனமாம் அகனமாம் கிரமமாம் 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 வீராசமாம் பத்மவல்லமாம் அந்தாலுமாம் தாலி அறக்கும் பையா அப்பா சாப்பிட சுடுகாட்ட சாம்பல கல்யாண மண்டபத்துக்கு எதுக்கு எடுத்தாங்க ஐயா? அது கல்யாண காய்க்கிறா கல்யாண மண்டபத்தில் இடத்து எவ்வளோ பையா திட்டி கொடுப்போம். தாலி அறுத்து தண்ணி பானியில போடும். யாருன்னா பார்த்தாங்களா? யாரு பார்க்கல? கல்யாணத்துக்கு சொன்னா என்ன கிடைக்க போகுது? இது நல்ல பேர் நல்லா கிடைக்கும். 2 வேலையும் ஒன்னா பாத்துறேன். யாருன்னா கேட்டா தயிர் தயிர் எடுத்தாந்துக்கிறோம் சொல்லி அதை அழிக்காத பத்திரமா வை. ஒப்பனை ஆட்டாத வைடா. எப்படியா பையன் ஒப்ப உள்ளத்தாண்டா உட்காந்துக்கானா? அறக்கிறேன் பாக்குறான் பச்சம்ச உட்காரு. ஒன்னும் புரியாத மூச்சுதான் இருப்போம். ஊக்கி கலாய்ச்சி வச்சவளா பையா யாருக்குன்னா தெரிஞ்ச நம்ம 2 பேர் சூத்தை கீசிடுவாங்க. என்ன இது பையன் நெய் கொண்டாந்து இருக்கிறான். தெரிஞ்சாப்பா இதெல்லாம் மட்டும் தெரிஞ்ச காட்ட உண்டு. ஒப்ப வைத்தாந்து உட்கார வச்சு சோறா போடுறாங்க.
நீதானே என்ன உட்காந்து சொன்ன எப்படி அப்ப என் முட்டி போடுறா ஏன்டா என் தாலியா அறுக்கிற ஞானஸ்தானம் எடுக்க போறாங்க வலது கால் முட்டி போடுறான் தெளிவா சொல்ல எனக்கு தெரியாது நீ கத்தாத கம்முன்னுறா முடிய தூக்கு நல்லா தெளிகிறா பன்னீர் காலி ஆயிடுச்சு அதுக்கு அது வெளிப்படவா சொல்லவா மோதிர வெள்ள காட்டு கிராமமாம் 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 வாயில வை என்ன தைரியம் அவுட் எடுத்து வைப்பா அப்பா ஒரு வாட்டமாக்கிற அவுட் எடுத்துனவா அப்படியா பையா வாய போடுறானா வாயில தடுத்து பணிவா 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 அரகரா 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 செவ்வியா போய் அரகரா சொல்றான் ஐயரு நான் பல்லு இல்லாத கைவ அதக்கறா அரகரா ஐயாவா என்னடா நாட்டிகம்ம செப்பமாடா நடக்குது அரகரா இன்னைக்கு உங்க அப்பா எங்க பாருங்க உள்ளத்தா ஏன்டா கத்துற அரகரா 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 ஆவாதன வேதனாம் அரகரா அரகரா ஓம் அரகரா ஆவாதன வேதனாம் சமர்ப்பியாமி அரகரா உங்க தாத்தா பேர் என்ன ரங்கசாமி கவுண்டர் ரங்கசாமி கவுண்டராகியே அரகரா அவரது குமாரன் ஆகியே அரகரா உங்க அப்பா பேரு அரகரா அப்பா பேரா அரகரா தாடி எதுக்கு ஆகிறான் நீ தானே அரகரா சொல்ல சொன்ன எங்க அப்பா எங்க அப்பா மாப்பிள்ளை சிரிக்கிறா ஐயா இப்ப நல்லா சொல்லலாம் ஒப்பா பேர் சொல்றா முடிசாமி ஒடியாரு ஐயா ஒப்பா பேரு முடிசாமி ஒடியாரு உங்க தாத்தா ரங்கசாமி கவுண்டரு ஒப்பா முடிசாமி ஒடியாரு மண்ணு மெரிக்கிறதுக்கு அதுக்கு செட் ஆகாது அம்மா பேரு மேரி மாதா செருப்பால பையன் மதமே மாற்றிக்கிறான் உன் பேரு சப்பி என்னத்த முகமது சஃபி ஐரே முகமது சபி ஆமா ஐரே நீ முஸ்லீமும் ஆமா ஐரே உம்மா கிறிஸ்டின் கிறிஸ்டின் ஐரே உங்க அப்பா ஒடியாரு ஒடியாரு உங்க தாத்தா கவுண்டர் ஆமா ஐரே இது என்ன கோத்திரம் எங்களுக்கே தெரியல ஐரே அப்ப நான் சொல்ல போற கோத்திரம் பலாப்பற்ற கோத்திரம் அரகரா பலாப்பற்ற கோத்திரம் மாதிரியே சமர்ப்பியாவே பலாப்பற்ற கோத்திரம் ஆகியே ஐயோ மூத்திரம் வருது அரகரா கலைதேவி நாடக மன்றத்தில் மன்னராக வேடமிட்டு நடித்து ரோஜா நாடக மன்றத்திலிருந்து வருகை தந்திருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை அடுத்து நெல்லிக்குப்பம் கிராமம் நாடக ஆசிரியர் வேலாயுதம் செத்து அரகரா உலோக பதிவி அடைய நீர்த்தார் உடலை சாலோபே சாமிபே சாரூபே சாயுச்சம் நான்காம் பதவி அடைய செய்து செய்து பங்கும் பங்காளிகள் மூக்கம் நோண்டி வாயில வைத்து அரகரா பைத்துக்காரா காலம் சென்று வேலாயுதம் செத்து சிவலோக பதவி அடைய சத்தத்தை சுத்தரா தேவடியா மாவனே புண்ணிய நதிகளான கங்கை யமுனை கோதாவரி
பையன் சாவல எங்க போய் நீங்களா ரோஜா கப்பல்ல பணம் கட்டி கடைச்சேரி நாடகம் பண்ணிட்டு எனக்கடா தேவசி கொடுக்குறீங்க ஊரு சோறுனா அந்த ஏய், அட மக்களா வாங்கடா உங்களுக்கு தேவசி கொடுத்துறேன்டா இன்னும் நீ சாவலா ஐயா என்ன பண்றது நாளை தாண்டா வந்து அட பாரு 4 லட்சம் நான் பண்ணியே ஐட்டா தான் போட்டுக்கிறேன் நல்லா இருந்தா நல்ல மாதிரி சொல்லுவேன். நான் கிராஸ் கிராஸ் ஆயிரம் தான் சொல்லுவேன். அத சார் வச்சிரவன் தம்பி சார் ஏய்,